வெல்கம் டு மது பீஸ்ட் vlog. ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்கும்னு நான் கண்டிப்பாக நினைக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி நான் நிறைய சேனல்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு சேனலுக்கு மட்டும்தான் எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் வந்துச்சு. அதுவும் இல்லாமல் என்னோடய ஃபேஸ்புக் ஐடிக்கும் 1K சப்ஸ்கிரைபர்லாம் வந்துச்சு. ஒரு டைம் ஹேக் ஆகிடுச்சு, ஒரு டைம் ஐடி க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய டைம் நான் நிறைய வீடியோ போடும்போதெல்லாம் ஒரு டைம் ஃபோன் கூட தொலைஞ்சி போச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இந்த சேனல் நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ வளவலன்னு பேசாமல் டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய பொண்ணுக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். அவளுக்கு வந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ட்ரெஸ் இந்த ஸ்கர்ட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுக்கு மேலே பாருங்கள், ஷர்ட்டு செம்ம அழகாக இருக்குல்ல, ப்ளூ கலரில். அதில் அழகாக குட்டி குட்டி ஸ்டோன்லாம் வச்சு, அதுக்கப்புறம் அழகாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ட்ரெஸ்ஸு அழகாக இருக்குதுன்னு சொல்லி. நம்ம நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா நார்மலாக வீட்டுக்கு போடுற மாதிரி பனியன் கிளாத்தில் ரொம்பவே சாஃப்டாக இருந்தது, சூப்பராக இருந்தது. ஒயிட் கலரில் இது உடமாத்துக்கலாம், இப்போ சம்மர் டைமில் போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போது நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரெட் கலர் ட்ரெஸ் தான். இதுவும் நம்ம சம்மருக்கு போட்டுக்கலாம். அங்கே பாருங்களேன் அழகாக இருக்குல்ல, பனியன் கிளாத்தில். குழந்தைக்கு இந்த வெயில் காலத்தில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்கா? நெக்ஸ்ட்டு என்ன ட்ரெஸ்ஸுன்னு பார்க்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் டாப்பு. பார்த்தீங்களா? இது அழகாக இருக்குல்ல, அந்த கைக்கிட்ட பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது. அந்த மாடலு செம்மையாக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு கீழே ஒரு சின்ன டவுசர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதில் அழகாக ஒரு பொம்மை இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பாருங்களேன் டிசைனெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த குட்டியோண்டு டவுசர், அதில் குட்டியோண்டு அழகாக ஒரு பொம்மை மாதிரி இருக்குன்னு சொன்னேன்ல, அது நல்லா சாஃப்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ட்ரெஸ் நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸு தான். பாப்பாவோட பர்த்டேக்கு நம்ம எடுத்த ட்ரெஸ்ஸு. இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப பிடிச்சதை விட அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி எனக்கு ஒரு ப்ளூ கலர் ஒரு கை மட்டும் இருக்க மாதிரி இருந்தது, ரொம்ப ஸ்டோன் வச்சுருந்தது. அது எனக்கு பிடிச்சிருந்தது. பட் அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. பாப்பாவோட கலருக்கு இது சூப்பராக இருக்கும்னு அவர் சொன்னார். இதில் பார்த்தீங்களா 5 1 2 3 4 5 6 லேயர் எப்படி ஏஞ்சல் மாதிரி இருந்தா. ஆக்சுவலி பாப்பா அதை போட்டிருக்கப்ப ரொம்ப சூப்பராக இருந்தது பாப்பாவுக்கு. அதில் பாருங்களேன், ஒரு சைடு அந்த கை பஃப் வச்ச மாதிரியும், அந்த சைடு குட்டியாக செயின் மாதிரியும், இடுப்புக்கிட்டேயும் அழகாக அந்த கிறிஸ்டல் செயின் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பாருங்கள், கைக்கிட்ட பாருங்களேன் அழகாக அந்த கிறிஸ்டல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பாப்பாவுக்கு க்யூட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி பாப்பாவோட தலை மட்டும்தான் தெரிஞ்சுது, மற்றபடி உடம்பெல்லாம் ஃபுல்லாக மூடி இந்த மாதிரி இருந்தது. நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் ஒவ்வொரு ஃபோட்டோவும் இல்லை ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு போடும்போதும் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் உங்களோட ஃபேவரட் எதுன்னு நீங்கள் தான் கண்டிப்பாக சொல்லணும். ஓகே, நம்ம அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போயிடலாம். இந்த ட்ரெஸ் இதுவும் பர்த்டேக்கு வந்தது தான். இது ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு பாருங்கள். இதுவும் பிங்க் கலர், பொண்ணாக இருக்கவும் எல்லோரும் பிங்க் கலர். இதுலேயும் 2 3 4 இதில் ஒரு 5 லேயர் இருந்தது. பாருங்களேன், ஒரு சைடு இந்த ஹீரோயின்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பாருங்களேன்.
இந்த ஃபேஷன் ஷோலலாம் நடந்து வரப்போ ஒரு மாதிரி இருக்குமே அது மாதிரி இருந்தது, அழகாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அடுத்த ட்ரெஸ் நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து ஒரு க்ரீன் கலர், அதாவது வந்து நல்ல க்ரீனு, டார்க் க்ரீனு, ரொம்ப அழகாக இருந்தது ஆக்சுவலி. இந்த ட்ரெஸ்ஸும் பாப்பாவுக்கு போடுறப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இந்த டார்க் க்ரீனுக்கும் பாப்பாவோட அந்த ஒயிட் கலருக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. பின்னாடி பாருங்கள், ஜிகு 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 ஜிகுன்னு. ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் ஆக்சுவலி ஒரு டைம் 2 டைம் அந்த மாதிரி தான் போட முடியும் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ இட்ஸ் ஓகே, பட் சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ். ஓகே, இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இன்னொரு ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, அந்த ட்ரெஸ் காமிக்கிறேன். அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிங்க் கலர் ட்ரெஸ். இது பார்த்திங்கன்னா பட்டு பாவாடை ட்ரெஸ்ஸு பாருங்களேன். அந்த அந்த சட்டையை பாருங்களேன், எவ்வளோ அழகாக பாருங்கள். டாலர் கழுத்துக்கு போடையே தேவையில்ல, எந்த ஒரு பாசி செயின் எதுவுமே போட தேவையில்ல, அவ்வளோ அழகாக இருந்தது. கழுத்தில் அழகாக ஒரு இது மாதிரி பாருங்கள், பஃப்பு கை. அதுக்கப்புறம் அந்த கழுத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா நல்ல டாலர் வச்ச மாதிரி ஒரு அழகான டிசைன் கொடுத்துருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் கீழே அதோட அந்த பாவாடை பார்த்திங்கன்னா, நம்ம சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போகிறப்ப ஒரு பெட்டிக்கோடு மாதிரி ஒன்று நம்ம தச்சு போட்டுட்டு போவோம்ல, எனக்கு இதை பார்த்தோன்னே அந்த ஞாபகம் தான் வந்தது ஆக்சுவலி. இதை பார்த்தோன்னே எனக்கு நம்ம சின்ன வயசில் பெட்டிக்கோடு போடுவோமே அதே மாதிரியே இருக்கே அழகாக அப்படின்னு சொல்லி தோணுச்சு. இது பாருங்களேன், அழகாக நம்ம ஜாக்கெட்டில் கொடுத்துருப்பாங்கள்ல அந்த மாதிரியே ஃப்ளீட் வச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த பாவாடை பாருங்கள், டிசைன் அவ்வளோ அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. பாப்பாவுக்கு இந்த மட்டும் கூட போட்டு எங்கன்னா வெளியில் போகிறப்ப கசகசன்னு இருந்துச்சுன்னா போட்டு விட்டுக்கலாம், அந்த சட்டையை கழட்டிட்டு. இப்போ அடுத்த ட்ரெஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து அந்த ஒயிட் கலர் பனியன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ட்ரெஸ் காமிச்சோம்ல, அந்த ஒரு ப்ளூ கலர் சட்டையும் அப்புறம் ஒரு ப்ளூ கலர் ஸ்கர்ட்டும் அதுக்கு உள்ளே போடுற மாதிரி இந்த பனியன் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது, பிள்ளைங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அழகாக இருக்குது. மோஸ்ட்லி பையன்களை விட பொண்ணுங்களுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக ட்ரெஸ் இருக்குது, நிறைய மாடலாக. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆரஞ்சும் இல்லை பிங்க்கும் இல்லை, ரெண்டும் ஒரு மாதிரி கலர்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே பாருங்கள், வரியாக வச்சுட்டு அதில் ஸ்டோன் கொடுத்துட்டு, இங்கே இடுப்பில் பாருங்கள் ஹிப் பெல்ட் மாதிரி அழகாக இருக்குது, அந்த ஸ்டோன் கொடுத்து அவ்வளோ அழகாக இருந்தது. இதுலேயும் வந்து ஒரு 3 லேயர் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப க்யூட்டாக இருந்தது. கண்டிப்பாக பாப்பாவுக்கு போட்டால் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும். உங்களுக்கு இப்போ நான் காமிச்சேன்ல ட்ரெஸ்ஸஸ்லாம், அதில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் ஃபேவரட் ட்ரெஸ்ஸுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ இனிமேல் டெய்லியும் வந்து வரும், கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். நான் வளன்னு பேசுகிறேன்னு நினைக்கிறேன். இது ஃபஸ்ட் டைம் எடுக்கிறதுனால ஆக்சுவலி நான் இப்போயே வந்து வாய்ஸ் கவர் தான் பண்ணிகிட்ருக்கேன், ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வளன்னு பேசிகிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தம்பிக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த ட்ரெஸ்ஸை நான் காட்டுறேன். இது வந்து வெறும் 49 ருப்பீஸ்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆமாம், இது வெறும் 49 ருப்பீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா. நான் ஒரு 5 பனியனும் 5 லோயரும் எடுத்தேன். நான் ஒவ்வொரு பனியனாக காட்டுறேன் பாருங்கள். உண்மையாலுமே குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நம்ம 100 ரூபாய்க்கு ஒரு பனியனும் அப்புறம் வாங்குவோம் இல்லையா, அந்த தெருவுலலாம் வரப்போ, இல்லை நம்ம எங்கன்னா போனோம் திருவிழாவில் அந்த மாதிரி இருக்கும்போது, அதெல்லாம் வந்து நார்மல் குவாலிட்டி தான். பட் இது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது குவாலிட்டி. எப்படி இருந்தாலும் நமக்கு லாபம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்டிச்சஸ் கூட நல்லா இருந்தது. அதே மாதிரி கிளாத்து தான் உண்மையாக சொல்லணுன்னா ரொம்பவே தரமாக இருந்தது. இந்த ப்ளூ கலர் அந்த பெரியவங்களாம் போடுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், பெரிய பெரிய பசங்க அந்த மாதிரி இருந்துச்சு ஷர்ட்லாம். இப்போது இந்த 5 டவுசர்
அதாவது லோயரோட விலை எவ்வளோன்னா 149 ருபீஸ். இதில் 5 இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ரௌசர்லாம் அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, திக்காக இருந்தது. ஒரு டைம் போட்டாலோ இல்லை 5-6 டைம் போட்டாலோ கிழியாது. கண்டிப்பாக நம்ம ஒரு 200 இல்லை 150 ரூபாய்க்கு வாங்குவோம்ல ஒரு டாயர், அந்த அளவுக்கு அதோட குவாலிட்டி இருந்தது. பட் 5 லோயருமே ஜஸ்ட்டு 149 ருபீஸ் தான். இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்லல்ல, நான் வாங்கின விலையெல்லாம் ஓகேவா? அண்டு இப்போது நான் ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கியிருந்தேன்ல, அதோட விலை, அதுக்கப்புறம் நமக்கு ட்ரெஸ் வந்துச்சுல்ல, அதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் இருக்குது, கிவ்அவே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு அழகான பட்டு saree நம்ம சென்ட் பண்ண போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், பட்டு saree வின் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.